சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ நிச்சயமாக எச்சரிக்கை செய்தியாகத்தான் இன்று என்னிடத்தில் இருந்து பெற வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வீட்டில் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றித்தான் இந்த அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். ஆண் குழந்தை, பெண் குழந்தை என்ற வேறுபாடுகள் எல்லாமும் இல்லை. எந்த குழந்தையினால் ஒரு பிரச்சனை வந்தாலும் அது அவமானம்தான். அது அந்த குடும்பத்திற்கு தலைகுனிவு தான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நடத்தாமல், இப்படி ஒரு பட்ட விஷயம் இருக்காமல், இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொன்றையும் கவனித்து வருகின்ற நேரம், ஒரு குழந்தையினால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அடிக்கடி உன் வீட்டிற்குள் இந்த முகங்கள் சத்தம் கேட்பதனால்தான் இந்த சாயப்பா என்னவென்றும் ஏதுவென்றும் இதை தெரிந்து கொள்ள ஓடோடி வந்திருக்கின்றேன். எல்லாமுமாக என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த நாட்களில் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சாயப்பா நிற்கிறேன் என்பது மட்டும் போதும் என்று நீ நினைப்பதை விட, சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளையும் நாம் என்னவென்று மதிப்பு கொடுத்து கேட்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த சாயப்பா நான் உனக்காக தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உன் வீட்டை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இப்பொழுதெல்லாம் இந்த அப்பாவிற்கு சற்று விசித்திரமாக இருக்கின்றது. முன்பிருந்த காலங்களில் ஒவ்வொருவரும் செய்வதற்கு யோசித்த விஷயங்களை இன்று இருக்கின்ற குழந்தைகள் ஒரு நொடி பொழுது கூட யோசிக்காமல் சற்றென்று செய்து விடுகிறார்கள். ஒரு நொடி பொழுது கூட இவர்களை எதை பற்றியும் நினைப்பதில்லை, என்னவென்றும் ஏதோ என்று எதை பற்றியும் யோசிப்பதில்லை. சற்றென்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றார்கள். எதிலும் யாருக்காகவும் எதையும் யோசிப்பதில்லை. நாம் செய்கின்ற இந்த காரியத்தினால் யாருக்கு பாதிப்புகள் ஏற்படும், யாருடைய மனது கஷ்டப்படும் என்றெல்லாம் இவர்கள் யோசிப்பதில்லை. யாருக்கு என்னவென்றால் நமக்கு நாம் சந்தோஷம் முக்கியம், அது போதும் என்று தான் இன்று இருக்கின்ற குழந்தைகள் எல்லாமும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்காகத்தான், நாம் படக்கூடிய கஷ்டங்கள் அவர்களுக்காகத்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலுமே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ சரியாக முதலில் இனி புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன் அப்பா கண்கூடாக உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விடுவேன். என் அன்பு குழந்தை, நீ என் குழந்தை அல்லவா? ஒரு பிரச்சனைக்குள் செல்ல நினைக்கிறது என் குழந்தை. அப்படியானால் நாம் அவர்களை தட்டி கொடுக்க கூடாது. என் குழந்தை இப்படி செய்யாதே என்று நீ மற்றவர்களிடம் சண்டை போடக்கூடாது. அடுத்தவர்களிடம் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அது தவிர அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீ சரியா தவறா என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருவர் சொல்கின்ற அளவிற்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்தில் இருக்கிறது என்றால் அதை என்னவென்று நீ நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்கத்தான் வேண்டும். எப்பொழுதும் நம் குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி முழுமையிலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் நாம் யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாக நடக்காமலும் கிடைக்காமலும் போயிருந்தாலும் இனிமேல் இவர்களினால் இதையெல்லாம் நம்மால் சாதிக்க முடியும். நம் குழந்தைகள் தான் நம்முடைய எதிர்காலம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு இது மிகப்பெரிய பேரிடியான செய்தியாகத்தான் இருக்கும். உன்னை எப்பொழுதுமே கசக்கும். ஆனால் இதை எல்லாமும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாமும் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற காலம் உனக்காகவே. இந்த சாயப்பா உன்னை தொடர்கின்ற இந்த காலம் எல்லாவற்றையும் நான் பார்த்துத்தான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். நீ பெற்ற குழந்தையின் வாழ்க்கை எனக்கு விளையாட்டு காரியம் அல்ல, எதையாவது சொல்லிவிட வேண்டும் என்று அப்பா நினைக்கவும் அல்ல. எது நடந்தாலும் என் குழந்தைக்கு இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் பிறக்க வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து நடந்து கொள். எதையுமே நாம் யோசித்து கலங்குவது எல்லாமும் போதும்.
சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் எப்பொழுதும் நீ பெற்ற குழந்தையினுடைய விவகாரத்தில் எதையுமே சரியாகத்தான் சிந்தித்து உனக்கு சொல்கிறேன். நீ நம்புவது தவறில்லை. கண்மூடித்தனமான நம்பிக்கை கூடாது என்று தான் இந்த அப்பா சொல்கின்றேன். கண்மூடித்தனமாக எதையாவது நம்பிவிட்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ இழக்கக்கூடாது என்று தான் உன் அப்பா உன்னிடத்தில் சொல்கின்றேன். இதுபோன்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு நிலைகளையும் இனி புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி சாயப்பா எடுத்துச் சொல்லும் அத்தனையிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். சாயப்பா நிற்கிறேன் என்பது உனக்கு இனி வரும் நாட்களில் நிச்சயமாக தெரிய வந்துவிடும். ஏனென்றால் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டது. சாயப்பா எப்படி இத்தனை துல்லியமாக கவனித்தார் என்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உனக்கு வேண்டுமானால் எதையுமே வந்த பிறகு அந்த பிரச்சனைகள் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் இருக்கலாம். ஆனால் அப்பாவிற்கு அப்படி அல்ல. எந்தெந்த விஷயங்கள் தான் பிரச்சனையாக வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. தம் குழந்தைகளினுடைய வாழ்க்கை போனால் போனதுதான். அதனால் அப்படி ஒரு விஷயம் நடக்க நாம் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை முன்கூட்டியே தெரிய வரும்பொழுது அந்த பிரச்சனைகளுக்குள் அவர்களை சிக்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். சாயப்பா இதை செய்யாமல் இருப்பதில்லை, நீ இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தான் அப்பா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் மட்டும் நான் எப்பொழுதும் விலகிச் செல்வதை கிடையாது. எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பற்றித்தான் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இது போன்ற விஷயங்களும் இது போன்ற நேரங்களும் இனி எப்பொழுதும் போல என் குழந்தை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட செய்ய வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும்பொழுது இந்த அப்பா இருக்கும்பொழுது உனக்கே என்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் கொஞ்சம் கவனித்து இந்த வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டால் நடப்பது எல்லாமும் உன்னால் நிச்சயமாக கவனிக்க முடியும். என் குழந்தையினுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக உன்னால் காப்பாற்றிவிட முடியும். உன்னை தேடி வரும் விஷயங்கள் எதுவென்றாலும் இனிமேல் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சிறு குழந்தைதானே நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காதே. சிறு குழந்தைதானே இன்னும் வளரட்டுமே என்று நினைத்து விடாதே. என் குழந்தையே, எங்கே தவறுகள் நடக்கும் என்பதை எல்லாம் நம்மால் சரியாக சற்றென்று உணர்ந்துவிட முடியாது. தவறுகள் நடக்கும்பொழுது நிச்சயமாக அதனை நம்மால் எந்த நிலையிலும் காப்பாற்றிவிட முடியாத ஒரு எல்லைக்கு அது சென்றுவிடும். நம் கையை மீறி அந்த விஷயம் சென்றுவிடும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாமும் நாம் கைவசமாக இருக்கும் பொழுதே அதில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்து நினைக்க வேண்டும். அத்தனையிலிருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த நாளிலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கத்தான் சாயப்பா நினைக்கிறேன். ஆனால் குழந்தையின் விவகாரம் நாம் யோசிக்கும்படி இருப்பதனால் சற்று பொறுமையோடும் கவனத்தோடும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதன் பிறகு நாம் நல்ல விஷயத்தை செய்ய தொடங்கலாம். வருவதற்கு முன்பாக காப்பாற்று என்று தான் அப்பா சொல்கின்றேன். ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாக தடுத்து நிறுத்து என்று தான் அப்பா சொல்கின்றேன். தேவையில்லாமல் இன்று இருக்கின்ற குழந்தைகள் மற்றவர்களின் பேச்சை நம்புவதும் மற்றவர்களுடைய பேச்சுக்கு மதிமயங்கி நிற்பதும் இயல்பான ஒரு காரியமாக மாறிவிட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் மாறி மாறி நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் எல்லா விஷயமும் உனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. சாயப்பா உனக்கு உறுதியாக சொல்கின்றேன், உன் வீட்டில் ஒரு முழங்கல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த சத்தம் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு சிறு குழந்தையினுடைய இதுதான் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது குழந்தைகள் கேட்கிறார்கள் என்பதற்காக கைபேசியை சுலபமாக அவர்களின் கைகளில் கொடுத்துவிட்டு சுதந்திரமாக நீ இருக்க நினைத்து விடுகின்றாய். அவர்கள் உன்னை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்காக அவர்கள் கேட்பதையெல்லாம் அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை பற்றித்தான் இன்று இந்த அப்பா உனக்கான ஒன்றை நான் முடிவோடு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா? அவர்களின் கையில் இருக்கின்ற அந்த கைபேசி அவர்களை எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறது தெரியுமா? தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத சுற்று வட்டாரம், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்திற்காக இந்த சூழ்நிலைகளை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ உன் வீட்டில் நடக்கும் இந்த விஷயங்களுக்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். விஷயங்களை முதலில் தெரிந்து கொண்ட பிறகு அதற்கு முற்றுப்புள்ளி அறையும் குறையுமாக தெரிந்து கொள்வது தவறானது. அதனால் முன் நின்று நான் சொல்வது போல நடக்கிறதா என்று சற்று சிந்தித்து நேரம் கடந்த பிறகு எல்லோரும் உறங்கிவிட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அதிகமான நேரத்தை சாப்பிடுவதில் செயல்படுத்துவது தேவையற்ற விஷயங்களை எல்லாம் கடந்து வாழக்கூடிய நேரம் இது.
எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை நீ நினையாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதுதான் உண்மை. உனக்காக தொடரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னை தொடர்ந்து வந்து நன்மைப்படுத்த வேண்டும் என்று அப்பா நினைக்கும்போது நீ பெற்ற குழந்தைகள் ஒன்று கைபேசியை வைத்துக்கொண்டு ஒன்று தரமான விஷயங்களை செய்திருக்கிறது, தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. 2 தவறான மனிதர்களோடு நட்பு வட்டாரத்தை வைத்துக்கொண்டு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இதில் எந்த ஒரு விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு வந்துவிடும். ஒருவரோடு நல்லபடியாக பழக்க வழக்கத்தில் இருந்து பேசுவது வேறு, பேசுகின்ற வார்த்தைகளும் தோரணைகளும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது என்றால் கொஞ்சம் உன்னிப்பாகத்தான் கவனிக்க வேண்டும். எதுவென்றாலும் அவர்கள் சொல்வதை நீ நம்புவது. இனிமேலும் இதுவரையிலும் நடந்தது போதும். இனிமேல் அவர்கள் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசிக்க பழகு. அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற ஆழத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள பழகு. எதனால் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள பழகு. உன்னோடு இந்த அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா? அதிகமாக தனிமை இருப்பது, அதைவிட அதிகமாக கைபேசி கையில் எடுத்துக்கொண்டு யார் ஒருவிடமாவது பேசி கொண்டிருப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. எப்பொழுதும் இந்த விஷயங்களை நான் பயன்படுத்தி விட மாட்டேன். எப்பொழுதும் போல சந்தோஷமாக நீ இருக்கத்தான் வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். சந்தோஷமான புரிதலோடு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நிம்மதியோடு வாழத்தான் வேண்டும். நீ பெற்ற குழந்தைகளுடைய மனதில் இருக்கின்ற கலக்கத்தை போக்க வேண்டும். தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கவர்ச்சியில் விழுந்து விடுகின்றார்கள். கிடைக்காத அன்பு ஓரிடத்தில் கிடைக்கிறது என்றால் அந்த இடத்தை தேடி ஓடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாவற்றையும் நம்பி அவரிடத்தில் ஒப்படைத்து விடுகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய தவறு. ஆகையால் அவர்களை கண்காணித்து கொண்டு அவர்கள் என்ன செய்து கொண்டு வருகிறார்கள், ஏது செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவர்களிடத்தில் அந்த தொலைபேசியை நீ முழுவதுமாக பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.